The next, pentose sugar. Pentose saccharide. There are two types of nucleic acids depending on the type of pentose sugar. பென்டோஸ் சர்க்கரையின் வகைக்கு ஏற்ப நியூக்ளிக் அமிலங்கள் இரண்டு வகைகளாக உள்ளன. Those containing the deoxyribose sugar are called deoxyribonucleic acids DNA, and those with ribose sugar are known as ribonucleic acids. டிஎன்ஏல என்ன இருக்குன்னா டிஆக்சிரிபோஸ் சுகர் காணப்படுது. அதனால் அந்த இதை எப்படி அழைக்கிறோம்னா டிஆக்சிரிபோ நியூக்ளிக் ஆசிட்ஸ். அந்த சுகர் இருக்கிறத பேஸ் பண்ணி இந்த ரெண்டு டைப்பாக அழைக்கிறாங்க. டிஆக்சிரிபோஸ் சுகர் இருந்தால் அது என்னது டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட்ஸு. அதில் என்னது இன்னொரு இதில் வந்து என்னது ரிபோஸ் சுகர் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து என்னது ரிபோ நியூக்ளிக் ஆசிட்ஸு அப்படின்னு அழைக்கிறாங்க. டிஎன்ஏ இஸ் ஃபவுண்ட் இன் த நியூக்ளியஸ் ஆஃப் யூகேரியாட்ஸ் அண்ட் நியூக்ளியாய்டு ஆஃப் ப்ரோகேரியாட்ஸ். புரோகேரியாட்களின் நியூக்ளியாய்டு மற்றும் யூகேரியாட்களின் உட்கரு நியூக்ளியஸ் ஆகியவற்றில் டிஎன்ஏ காணப்படுகின்றது. The only difference between these two sugars is that there is one oxygen atom less in deoxyribose. இவ்விரு சர்க்கரை பொருட்களுக்கு இடையே உள்ள ஒரே வேறுபாடு டிஆக்சிரிபோஸில் ஒரு ஆக்சிஜன் குறைவாக இருப்பது. இது ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்னது ஒரு ஆக்சிஜன்ஸ் மாலிகுல்ஸ் வந்து என்னது டிஆக்சிரிபோஸில் குறைவாக இருப்பது தான் இது ரெண்டுக்கு இடையே உள்ள டிஃப்ரென்ஸ்.